முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தான் வெளியிட்ட ஏஐ வீடியோவில் அண்ணா இல்லாததற்கு வருத்தம் தெரிவித்து கருத்து பதிவு செய்துள்ளார். அந்த பதிவில் நண்பரே மன்னிக்கவும், தப்புதான் என பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 41 கோடி பேர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்த நிலையில் தற்போது 12 கோடி பேர் மட்டுமே பணியாற்றியுள்ளனர் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். இத்திட்டத்தை மத்திய அரசு படிப்படியாக குறைத்து நீர்த்து போக செய்வார்கள் என்றார். EPS பியூஷ் கோயல் சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என்றால் அப்போது 1.5 மணி நேரம் சாப்பிட மட்டும் செய்தார்களா என CPM மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் மக்களுக்காக குரல் எழுப்பியதற்காக 2 முறை இடைநீக்கம் செய்யப்பட்டேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுசு கிடையாது என காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்தார். வேலூர் தொரப்பாடியில் தனியார் கல்லூரி பேராசிரியர் கமலேஷ் விக்னேஷ் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 47 சவரன் தங்க நகைகள், 1.50 லட்சம் ரொக்கம், வெள்ளிப் பொருட்கள் 1/2 கிலோவை திருடி சென்றுள்ளனர். போலீசார் விசாரிக்கின்றனர்.